கொண்டா நல்ல மனதுண்டா வாழ்நிலரா நோக்கொண்டா ஏன் ஒடுங்காத கொண்டு தொப்பாதிரி மீறி அப்பாமல் சார்பார் அமர்கே கணபதியே திருமகனே தந்தை என்னை ஆட்டிக் கொள்ள சிரமா வந்து அடிய மனதில் வந்தார் அருள் புரிவாய் தாயே
தாய்மார்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த அலங்கார பந்தலுக்குள் அமர்ந்திருக்கின்ற சபையோர்களே, வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, இந்த ஊர் எந்த ஊர் அண்ணா? எந்த ஊருமா? இந்த ஊர் தெரியாம வேதம்பூதிரு. எங்கேயாவது சோறு போடுறோம் வந்துருவாரு. என்னமா செய்ய? அதாவது
அதாவது இந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊருமா? அதாவது எல்லாத்துக்கும் வேதம் சொல்லக்கூடிய ஊர். சரி. வேதம்புதூர். வேதம்புதூர். என்னையா? வேதம்புதூர். இந்த டவுனில் வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ காளியம்முடைய ஆலயத்தில் காளியம்மா இருக்கிறா, வடக்குத்தியம்மா இருக்கிறா, கருப்பசாமி இருக்கிறாரு. சரி. 21 தேவதை 61 வந்திகள் இந்த ஆலயத்தில் இந்த அலங்கார மண்டலே சிங்கார மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்திலே நிறைய மக்கள் வெள்ளம். என்னையா? நிறைய மக்கள் உள்ள மாதிரி சொல்ல வந்து. ஆமாய்யா. ஏன்னா நேற்றுக்கு வந்து கும்மி பாட்டு படிச்சிருக்கிறாரு. சரி. நம்ம அண்ணன் தான் நம்ம சாமியார் படிச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா. ராமநாதபுரம் பக்கத்துல இருக்க சாமியார் படிச்சிருக்காரு நேற்றுக்கு. சரி சரி. கும்மி பாட்டு. இன்னைக்கு நம்ம பாட்டு. ஆமா ஆமா. நாளைக்கு என்னென்ன பாட்டு இருக்குன்னு பாரு. விதவிதமான பாட்டு இருக்கு. விதவிதமா நாளைக்கு பாட்டு இருக்கு, நாளைக்கு ஆடல் பாடல் இருக்கு. ஆமா. கரகாட்டம் இருக்கு. பிள்ளைங்க அப்படி ஆடிச்சு பார்த்தல. ஆமா ஆமா. டான்ஸ் தெரிஞ்சவங்க கூட இப்படி ஆட மாட்டாங்க. பிள்ளைங்க எப்படி பிரமாதமா ஆடுது, ரொம்ப சூப்பரா ஆடுது. எல்லாம் வருங்காலத்துல பெரிய டான்ஸ் மாஸ்டரா இருப்பான். ஆமா ஆமா ஆமா. அதாவது எதுவுமே ஆர்வம் இருக்கணும். சரி. ஆர்வம் இருந்தா ஒரு கலையில ஆர்வம் இருந்தா நம்மளால முயற்சி பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா. அப்பேற்பட்ட கலை நயம் சரி நிறைந்த ஊர். ஆமா. இந்த வேதம்பூர் டவுனில் வாழ்ந்து வரக்கூடிய சரி ஸ்ரீ காளியம்முடைய ஆலயத்தில் இந்த அலங்கார மண்டலே சிங்கார மேடையில் எத்தனையோ ஈசை வேந்தர்களா வந்து பாடி இருக்கலாம். சரி. நம்ம ஐயா பெரியப்பா பெரிய பெரிய புலவர். ஆமா ஆமா. யாருமா? பெரியப்பா உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். அவர்தான் பெரியப்பா. திருவடி தாத்தா தெரியாதா உனக்கு? தெரியும் தெரியும். உனக்கு பெரிய, எனக்கு பெரியப்பா, உனக்கு தாத்தா. ஆமா ஆமா. அது உண்மைதான். அதனால அவர்ல பெரிய புலவர். சரி. நமக்கு மேல புலவர் நிறைய பேர் இருக்காங்க. ஏப்பா சொல்லவா செய்யணும். அப்பா நேற்றுக்கு முளைச்ச காணம் வரத பார்த்தனா, நேற்றுக்கு மழை போஞ்சி. சரி. இன்னைக்கு காலைல முளைத்த காணம். நான் தான் உலகத்திலேயே எல்லாம் தெரிஞ்ச ஞானிவாங்க. சரி. நமக்கு மேல ஞானி இருக்கிறாங்க. ஆமா. நம்ம எல்லாம் என்னையா வெளிப்படுத்துறோம். அது அப்பதானமா மேலப்பட்ட புலவர்கள் நிறைய புலவர் இருக்கிறார்கள். கலைநறை நிறைந்தவர்கள். சரி. இல்லிச வேந்தர்கள். ஆமா. இல்லிச மேதைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சரி. அதனால எப்போதும் முதல்ல கலைக்கு மரியாதை கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் கலைவாணி சோறு போடுவாங்க. அது உண்மைதான். அது உண்மைதான். இல்லையா? ஆமா. அதனால நமக்கு தெரிந்ததை சரி இன்றைய தினத்தில் காளியம்முடைய கதை பாட இருக்கின்றோம். ஆமா. நாம் பாடுகின்ற கதையில் சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், வசன குற்றம், கலை குற்றம், சாரீர குற்றங்கள், ஏழு பிள்ளை இருந்தாலும் உங்கள் குழந்தையை ஆமா தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ ஆமா அதே மாதிரி ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் படித்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். அப்புறம் வெள்ளிசையும் மழை முழக்கம் மீன் கிளப்பினால் வல்லரக்கணங்களை தோண்டி வரங்கள் வாங்கி ஆமா செய்யும் சிவனாரை கனவிரட்டே மணமகள் ஏது சொல்வார் வடிவாக வந்து சக்தி வரமளிக்க பிறந்து இவ்வாறு பறந்து சாஸ்தா வந்து பிறந்தார்.
ஆண்டவன் சிவபெருமாள், சரி அம்மை பார்வதி, மூவர்கள் முனிவர்கள், ஆமா நம்ம அன்னை மக்கள் செல்வம். செல்வம் அன்னை உங்க பேரு செல்வம் பரமசிவன். பரமசிவம் பரமசிவன் கடைசியில் பாம்பு கேட்டுதா, சரி கருடா சௌக்கியமான. ஆமா ஆமா அந்த கருடன் நினைச்சா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாருமே சௌக்கியம் தான். அது நல்லது தானே அது மாதிரி மண்ணு பேரு பரமசிவம். பரமசிவம் அண்ணா அவர்களும் மக்கள் செல்வன். சரி யாருமே அவர் மக்கள் செல்வம் தான். ஆமா நல்ல செல்வம் ஆமா, நல்ல செல்வமும் வேற, மக்கள் செல்வமும் வேற. அந்த செல்வம் வேற இந்த செல்வம் வேற. அதாவது உண்மையா உழைக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க கிடையாது கிடையாது கிடையாதுமா. அதனால நம்ம அண்ணன் உண்மையா உழைச்சு அவருக்கு தகுந்தபடி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி அப்பேற்பட்ட மக்கள் செல்வன் அண்ணா அவர்களுக்கும் பரமசிவ அண்ணா அவர்களுக்கும் கோயில் சார்பாக அண்ணா வச்சிருக்கிறாங்க, கோயில் எழுந்து வச்சிருக்கிறார்கள். சரி அதனால அவர்கள் நம்மளுக்கு கேமரா எடுக்கிறார்கள். ஆமா ஆமா அதனால இருந்து கேமரா படிக்கிறது நமக்கு வந்து சிலவங்க கேமரா இல்லைன்னா படிக்கவே மாட்டாங்க. ஆமா பாட்டு வராதுமா பாட்டு வராது, படிப்பு வராது, அலங்காரம் பண்ண முடியாது. ஆமா நமக்கு கேமரா பாட்டு வர மாட்டேங்குது. என்னமோ தெரியலையே. அதனால கோயில் சார்பாக எடுத்துட்டு இருக்காங்க. சரி அவர்கள் வரிசை இருக்கிறாங்க. நம்ம வரிசை நம்ம எடுக்கல இல்லையா, கோயில் சார்பாக எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா அப்பேற்பட்ட அண்ணா அவர்களுக்கும் சரி நமது விஎஸ்சி கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்க பேரு எங்க பேரோ எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்படியா? தன்னைத்தானே யாரும் புகழவே கூடாது. சரி அதான் உலகத்துக்கே தெரியுமே, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். தெரியணும். அதுதான் அதுதான். அதாவது நிறப்படம் அலம்பாரு. ஆமா ஆமா நிறப்படம் தான் அலம்பு. அலம்பு என்ன செய்ய முடியும்? ரொம்ப அலம்பாரு. தண்ணி குறையா இருக்கும் அலம்பா தான் செய்யும். நவளும் அப்படி சொல்லுவாங்க வெளியே கூட அந்த பேரு இந்த பேரு நான் அங்கேயே வந்திருக்கிறேன் இங்கே வந்திருக்கிறேன் சொல்லணும்ல அம்மா. எங்கே வந்தா இது அவங்க அவங்களுக்குதானே குறைக்க போறாங்க. அது சரி அதாவது என்ன நாய் பேச மட்டும் குறைச்சுதான் ஆகணும். ஆமா ஆமா எல்லாரும் அதாவது தெருவில் போய் பிச்சைக்காரங்க எல்லாம் தெருவில் பிச்சை எடுக்காங்க. நம்ம கோயில் கோயிலா எடுக்கும். அது உண்மைதான். இல்ல என்ன பெருமை வேண்டி இருக்கு. பெருமை என்ன நாடு மாதிரி இருக்கு. அது மாதிரி சிலர் பெருமையான அழகு. அது வாங்க 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 ஐயா வாங்கண்ணே ரொம்ப சௌக்கியண்ணே. வேற என்ன உங்க பேர் கணேசன் தெரியும். உங்க வாயில யாரும் சொல்லக்கூடாது கணேசன். சரி உங்க வேற யாரும் சொல்ல மாட்டீங்களா? உங்க பேர் மட்டும் தான் சொல்லுவேன். சரி சரி. நமது அருமை அண்ணா அவர்கள், முன்னாள் நாட்டாமை அண்ணா அவர்கள் நமக்கு அன்போடு பரமசிவம் சாரி கணேசன் என் அண்ணன் பரமசிவன் பாத்துட்டு இருந்தேன்னா நமக்கு அந்த வருது. அதனால என் அண்ணன் பேரு கணேசன். சரி முதல்ல அவதாரம் எடுத்தவரு யாரு யாரு? கணேசன். அவர் தான் அவதாரம் எடுத்திருக்காரு. ஆதிரி தோன்றிய ஆதிமூல பெருமாள். ஆமா அவரும் ஆதிரி தோன்றினாரு. சரி ஆதிரியே நாட்டாமே இருந்தானே அண்ணா அவர்கள் இந்த அலங்கார மண்டல சிங்கார மேடையில் காளியம்முடைய ஆலயத்தில் காளியம்மன் கதையை பாடுகின்ற தருணத்தில் நமக்கு முதலாக ஆதிமூல பெருமாளே கொண்டிருக்கிறார். சரி அவையேற்பட்ட அண்ணா அவர்கள் நமக்கு 21 லட்சங்களை கொண்டு வந்து முதலாக நமக்கு பரிசீலித்து விடார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரம் கொடி வம்சம் நாடுவதெல்லாம் உயர்த்த வாழும் உயர்த்த செல்வத்தோடு குடும்பம் கோத்திரமெல்லாம் என்று
என்னையா வளர்ச்சி நீங்க வளர்ச்சி ஒரு தோள்கடி. அப்படி இருக்கும் என்ன அது மாதிரி அந்த ஆதிவேல் என்ற கையிலே ஆண்டவனான சிவபெருமாள் சரி ஈரேழு 14 உலகத்தை படைத்து படைத்து ஈரேழு 14 உலகத்தை எல்லா ஜீவனும் படைத்திருக்கிறார். சரி உலகத்துல எல்லா ஜீவனும் படைத்திருக்கிறார். அப்படி என்னென்ன ஜீவனம்ல எறும்புல இருந்து யானை வரை 84 கோடி ஆமா சீவஜந்துகளை படைத்து படைத்து கருக்குள் இருக்கின்ற இறைக்கும் கரு வயிறு இருக்கின்ற சிசுவுக்கும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கின்ற கருவுக்கும் ஒட்டக்கு இருக்கிற வண்டி இனங்களுக்கும் இனங்களுக்கும் ஆண்டவன் சிவபெருமாள் என்ன ஆளாகி திரையெடுத்தார் வேறெல்லாம் படியடந்தார் ஆண்வழி திரையெடுத்த மாநிலமே அதாவது எல்லாத்துக்கும் படி அனுப்பாரு. படி அனுப்பக்கூடியத பக்குவமா வச்சுக்கிடணும். செதற விட்டுறக்கூடாது. செதற விட்டு வச்சுக்கிய அதாவது மனுஷனுக்கு அதாவது பாயில படுத்திருப்பான், திடீர்னு பணக்காரனா ஆயிடுவான். கட்டில படுத்த உடனே அந்த கட்டில படுத்து குதி குதிப்பான். அந்த மெத்தையில படுப்பா, அந்த மேல கீழே வந்துருவான். கீழே விழுந்தாச்சுன்னா வம்பா போயிடுவான். அது மாதிரி படிப்படியா ஏறுமே தவிர படகு மேல கீழே வலிக்கிறோம். ஆமா ஆமா அது மாதிரிதான் எல்லாத்தையும் இப்ப தக்கணும் உண்டு. அதனால எம்மா ஏப்ல ஏ பார்வதி உலகமெல்லாம் படியிழந்து பாருங்கம்மா. ஈரேழு 14 உலகத்தில் படைத்து அந்த ஈரேழு 14 உலகத்தில எல்லாத்துக்கும் சுக்கிரவன் உச்சத்துல சுடுகாட்டுல கூட வியாபாரம் வைக்கும். நல்லா வியாபாரம் வைக்கும். பெரிய சுக்கிரம் இருக்குன்னு ஆமா ஆமா குடி சுக்கிரம் வந்து குடியை கெடுத்து போட்டு குடி சுக்கிரம் குடியை கெடுப்பான். அதனால எல்லாத்துக்கும் படியிழந்து வரேனம்மா என்றோ ஆண்டவன் சிவபெருமாள் 14 உலகமெல்லாம் ஆமா சிவபெருமாள் நமக்கெல்லாம் படி வந்தது கடகார அண்ணாச்சி. எந்த ஊர்ல? இந்த வேலமுதூர்ல. ஆமா அவர் யாரு? யார் நமக்கு பகவான். அவர்தான் கடவுள். யாரு நமக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்கதான் முதல் கடவுள். யாரு டீ வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்கதான் முதல் கடவுள். நானே கடவுள் நானே மந்திரி சொல்லக்கூடாது. அப்படியா? அம்மா நமக்கு மேல ஒருவன் இருப்பான். இருக்கிறாரு. இருந்தாலும் எங்களுக்கு படி இழந்தது உங்களை வச்சு நீங்க தான் எங்களுக்கு நீங்க தான் கடவுள். அப்படிலாம் சொல்ல முடியுமா ஐயா? அப்படியேதான் சொல்லிட்டு அழுதாங்க நான் தான் கடவுள் நான் தான் கடவுள். அதனால கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் கடவுள் மேல இறைவன். ஆமா அவரு நமக்கு படி பிச்சை போடுறாரு அதை எடுத்து உங்களுக்கு போடுது. நாம அள்ளி போடுவோம் அவ்வளவுதானே. ஆமா அதனால அவர் அள்ளி குடுக்காரு நீங்க கிள்ளி குடிக்கிய. ஆமா இனிமே அள்ளி கொடுத்துறத கீழ எடுக்க போற அள்ளி கொடுத்துறது.
அப்படி இருக்கு. அது மாதிரி ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான். ஈரேழு 14 உலகத்தெல்லாம் படைத்த ஈசன் கைலாசம் வருகின்றார். அப்ப ஆதிவள்ளி கையில் இருக்கிறாளே அம்மை பார்வதி ஆண்டவன் பகவானுக்கு பாதபூஜை பெற்று வழக்கம். பாதபூஜைனா எப்படி? பாதபூஜைனா பகவான் படி இழந்துட்டு வருவாரு. சரி. அவரை தாம்பரத்துல நிக்க தங்க தாம்பரத்துல நிக்க வைத்து ஜலத்தை கோதி பாதத்துல ஊத்தி பூமலர் அள்ளி போட்டு உள்ள வருக பகவானே வருகன்னு வணங்குவோம் பார்வதி. ஆமா. அந்த ஆதிசக்தியான பார்வதி அந்த ஆதிவள்ளி என்ற கையிலே அம்மையானவர் எப்போதும் வழக்கமா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அன்னைக்கு ரொம்ப கோபமா உட்கார்ந்து இருக்கிறார். ஏமா? எப்போதுமே பொண்ணா பிறந்தவா பணம் இருந்தா சிரிப்பு வரும். சரி. நிலத்து நிறைய செய்து இருந்தா சிரிப்பு வரும். அது உண்மைதான். நீளமா இருக்கணுமா? என்னதுமா? முடி கொண்ட கொண்ட கூந்தல் நீளுது. நம்ம எங்க போவ? நீங்க வந்து அலம்பிக்கிட்டு போகலாம். ஐயா போற முடிக்காரி வந்தா குடிய கெடுப்பா. அப்படியா? இத்தனை குடிய கெடுத்திருப்பா. அப்படியா? உன் மைனி அவன் மயனுக்கு பெரிய பேர்ல அவளுக்கு முடி நீட்டமா இருக்குன்னுட்டு. ஐயோ ஐயோ. அதாவது உள்ளத்தை தான் பார்க்கணும், முடியலத பார்க்க கூடாது. அப்படி சொல்றீங்களோ? போறவங்களை அவன் கட் பண்ணி விட்டா என்ன பண்ணுவேன்? அது ஒழிய முடியாது. அதனால நீ வாயை மூடு. மூடிட்டேன். அது மாதிரி அம்மா பார்வதி என்னங்க அது மாதிரி பாத்துக்கு நல்லா நீள கூந்தல். சரி. எல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா. ஆண்டவன் பகவான் வந்தாரு. ஏண்டி பார்வதி என்ன? ஒரு நாள் இல்ல அம்மா அதாவது என்னம்மா பெண்ணுக்கு அழகு என்னது? பெண்ணுக்கு அழகு நல்லா கூந்தல். அப்புறம் அப்புறம் பல்லு. கூந்தல் வச்சுக்கிட்டு என்ன செய்ய தோர பண்ண முடியும்? கூந்தல் வச்சுட்டுனா பின்னால போறவங்க நல்லா பாத்துக்கிட்டே போங்கம்மா கூந்தல் அழகா இருக்குன்னு. பாத்து என்னையா செய்ய போற? கூந்தல பிச்சுட்டாயே போறேன். அது இல்ல அது இல்ல. ஆமா. ஐயோ கடவுளே. என்னம்மா? பெண்ணுக்கு அழகு பேசாம இருப்பது. அப்படியா? அப்ப ஊமல்லாமா சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பேசக்கூடாது. அப்படி சொல்றீங்களோ? இப்படி எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். சரி. அது மாதிரி கையில பாதி மௌனமா உட்கார்ந்து இருந்தா. ஆமா. பகவான் அங்க இருந்து வந்தாரு. அம்மா பார்வதி என்ன ஏன் இந்த மௌனம் அப்படின்னாரு. சரி. வீட்டுல காலம் அடக்கணும். அவங்க கொஞ்சம் அள்ளி முடிஞ்சா ஆமா மௌனத்தை எடுத்து பார்த்தேன். சரி. சுவாமி மடியிலுக்கு போறீங்களே ஆம்பளைக்கு வரக்கூடாது பெண்களுக்கு வரக்கூடாது. சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் வந்தாச்சு. குடும்பம் சந்திக்கு போயாச்சு. சந்திக்கு போயிரும் பந்திக்கு போயிரும். எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாது. அது கூடாது. ஆம்பளை அழகா இருப்பான் பொம்பளை அழகா இருப்பாங்க. அழகா என்ன? ஆமா. எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் பண்ண அழகுதான். நல்ல அழகுதான். நமக்கு தான் பவுண்டேஷன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்க வீட்டுக்காரு. என்ன செய்ய முடியும்? அவரை நான் கேட்ட எல்லாரும் பெயிண்ட் அடிக்காங்க. எனக்கு ஒரு பெயிண்ட் வைத்து தரணும் தர மாட்டேங்காரு. அப்படியா? மாடலா எல்லாரும் சட்டை போட்டா எனக்கு ஒரு மாடல் சட்டை தரணும் அது தைக்க மாட்டேங்காரு. ஐயோ தங்கத்துக்கு ஏண்டி தங்களதுங்காரு. அப்படி சொல்றாரோ? அவர்தான் நல்ல மனுஷன். ஒரு தங்கமா காப்பாத்தி கொண்டு வராரு. உனக்கு எதுக்கு தங்கம்? அதான்டா என் கேட்ட தங்கம். அது மாதிரி என்ன மாத்தாள் இந்த அம்மையான பார்வதி பகவானை பரப்பொருளே என்ன பார உலகமெல்லாம் படிகளுக்கு பொருளே சுவாமி. சரி. அந்த பார உலகத்துல எல்லாத்துக்கும் படிகழ்ந்துக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் வளர்ந்து முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன பகவானே என்ன பார உலகமெல்லாம் படிகளுக்கு பொருளே சுவாமி. சரி. நல்ல உலகத்திலே சூரியன் இடதுகண் சந்திரன். இரண்டும்
நானே ஒளியும் நானே ஈரை 16 உலகமே நானே நானே ஊனாக துரும்பாக இரும்பாக கரும்பாக மணியாக ஒளியாக சரி அனைத்தும் நான் ஆமா பார்வதிக்கு மறுபடியும் சந்தேகம் என்ன இவர் எல்லாமே இவர்தான் சொல்றாரு என் ராஜசக்தியான பார்வதி பகவான் பின்னாடி போனா என் கரங்களாலே கண்களை மூடிக்கொண்டாள். கண்ண மூடினா உலகம் தெரியுமா? தெரியாதுமா. மூட நினைச்சுதா கண்ண மூடி பால் குடிச்சோம்னா உலகமே இருளடைஞ்சிருது. அது மாதிரி அந்த ஆதிசக்தி பார்வதியானவள் பகவானுடைய கண்களை மூடிக்கொள்கிறார். 8 நாள கை எடுக்க ஆண்டவன் சிவபெருமான் என்ன அந்த வெப்பமான பாருமையில பட்டு அதுக்கு வேர்வை ஆறாக கொட்டுகிறது. பகவான் சுடாமடுத்து வேறுகிறத ஒட்டி அம்மா பார்வதி எல்லாமே நான் தான். தூணாக துரும்பாக எறும்பாக கரும்பாக மணியாக ஒலியாக நான் தான் அப்படின்னு சொன்னவரை மறுபடியும் பார்த்தாள் பார்வதி. பார்வதி என்னை பரிசு போட்டு பார்த்ததுனாலே என்னை பிரிந்து கம்பை ஆட்சி கம்பை காமாட்சியா பிறப்பானாரு. காமாட்சியா பிறகு மதுரையில மீனாட்சியா பிறகு கூட்டு போது யாருன்னா என்ன மனம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சண்டைக்காடு நடக்கு. ஏமா சண்டைக்காடு நடக்கு? கட்டுமா நீ கட்டுமா இருக்குமில்ல அம்மா கட்டிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா? அழகா இருந்தா எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்பாங்கல்ல அம்மா. எல்லாரும் ஆசைப்படுறதே கேட்பாங்க. ஒருத்தன் தானே கட்ட முடியும், 9 வரை கட்ட முடியும். அது முடியாது. அதனால அம்மா பார்வதி நீ காமாட்சி என்ற ரூபத்துல இருக்கும் பொழுது 18 வருஷம் கழிச்சு நானே வந்து உன்னை மாளிகை அழைத்து செல்கிறேன். சரி ஐயா. என்ன பேர்ல வருவீங்கன்னா ஏகவர் நாதனா வருவேனாரு. அது வரைக்கும் நான் அங்கேயே உட்கார்ந்து சொல்லி காஞ்சியிலே 12 வருஷம் தவமிருந்து அந்த ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி பார்வதியை காமாட்சி என்ற பெயரோடு கையிலே அழைத்து சென்றார். அதனால அந்த ஊருக்கு காஞ்சிபுரம் என்று பேரு. காஞ்சிபுரம். காஞ்சியிலே ராமாட்சி, மதுரையிலே மீனாட்சி. இப்ப யாராச்சு? இப்ப நம்ம ஆட்சி நடக்கு. நம்ம வீட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த ஆண்டவன் சிவபெருமாள்